இன்று 11/6/2024 குரோதி வருடம் வைகாசி 29 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:26 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 1:38 மணி வரை. அதன்பின் மகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் நாளை அதிகாலை 1:46 மணி வரை தனுசு, அதன்பின் மகரம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 5:45 மணி. அஸ்தமனம் மாலை 6:31 மணி. சந்திர உதயம் காலை 9:52 மணி. அஸ்தமனம் இரவு 10:44 மணி. மேஷராசி அன்பர்களே, வேலைப்பளு கூடும், முயற்சி வெற்றியாகும். உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும், அலைச்சல் அதிகரிக்கும், உடல்நிலை சீராகும். உறவுகள் வழியே சில பிரச்சனைகளை சந்திப்பீர், அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் காண்பீர். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும், நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர். அரசு வழி முயற்சி லாபமாகும், வருமானம் உயரும். உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர் விலகிச் செல்வர். நேற்றைய முயற்சி நிறைவேறும். மிதுனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை. நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர். உங்களை விமர்சனம் செய்தவர்கள் இன்று பாராட்டுவர். எதிர்பார்த்த வருவாய் வரும். குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும். புதிய பொருள் சேரும். கடகராசி அன்பர்களே, மனதில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிட்டு செயல்பட நினைத்ததை செய்து முடிப்பீர். உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும். நீங்கள் நினைத்தபடியே செயல் நடந்தேறும். உங்கள் விருப்பத்திற்கு மாறான செயல்களை மற்றவர் செய்வர். பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற பிரச்சனை உருவாகும். சிம்மராசி அன்பர்களே, பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். எதிர்பார்த்த வரவு வரும். வீண் அலைச்சல் ஏற்படும். எதிர்பாராத செலவு தோன்றும். சிந்தித்து செயல்பட சங்கடம் குறையும். துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருவாய் வரும். வியாபாரத்தில் உங்கள் முயற்சி வெற்றியாகும். நிதிநிலை உயரும். திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடி தீரும். சேமிப்பு உயரும். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் செயல்களில் இருந்த தடை விலகும். நண்பர்களால் வேலை நடந்தேறும். துளாராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர். உழைப்பிற்கேற்ற லாபம் காண்பீர். உங்கள் முயற்சியால் தேவை நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலை குறித்த தகவல் வரும். உங்கள் எண்ணம் இன்று பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, அரசு வழி முயற்சி லாபமாகும். உறவுகளால் உங்கள் செயல் சாதகமாகும். நெருக்கடி நீங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும். வருமானம் உயரும். போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர். சங்கடம் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும். புதிய முயற்சிகளில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. உங்கள் எதிர்பார்ப்பில் இன்று இழுபறி ஏற்படும். பொருளாதார நெருக்கடியால் சங்கடம் தோன்றும். கடன் தொல்லையால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். வீண் பிரச்சனை வீடு தேடி வரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் எண்ணம் இன்று எளிதாக நிறைவேறும். நீங்கள் விரும்பியதை அடைவீர்.
வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடம் தோன்றும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி காண்பீர். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். திட்டமிட்டு செயல்படுவீர். அந்நியரால் குடும்பத்தில் சில பிரச்சனை உருவாகும். அமைதி காப்பது நல்லது. உங்கள் விருப்பம் நிறைவேறும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவிற்கு வரும். உங்கள் முயற்சி லாபமாகும். மன நிம்மதி உண்டாகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். சுயதொழில் புரிவோருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். உங்கள் செயல்களில் நிதானம் அவசியம். திட்டமிட்டு செயல்படுவதால் நெருக்கடி நீங்கும். பொது பலன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் லாபமாகும். முயற்சிகள் வெற்றியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாள்.